வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறது, இல்லை இது மாதிரி என்ன போட்டுட்ருந்தேன், ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி உங்களுக்கும் எனக்கும் இருக்க டிஸ்கஷன். அதனால் இந்த கமெண்ட்டில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னென்னா இந்த சேனலில் ஆரம்பத்தில் என்ன மாதிரி வீடியோ போட்டுட்ருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் 3D பிரிண்டிங், அப்புறம் ஏதாவது ஒரு கேஜெட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதை அன்பாக்சிங் இல்லை அதை பற்றி ரிவ்யூ இல்லை ஏதோ ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரின்னு ஒரு வீடியோ தான் அதை போட்டுட்ருந்தேன். அப்போ நடுவில் ட்ரோன் வாங்கியிருந்தேன். ஒரு நார்மல் கன்சியூமர் தான், நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, ட்ரோன் எக்ஸ்பர்ட் கிடையாது, நார்மலாக உங்களை மாதிரி ஒரு கன்சியூமர் தான். நானும் ட்ரோன் வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணேன், ரிவ்யூ மாதிரி போட்டேன். அதில் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. நம்ம சேனலில் இருக்க பாதி சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த மேவிக் மினி 1 மேவிக் மினி 2 பற்றி போட்டுருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்கள தான் இருப்பீங்க. அதனால் இப்போ என்னென்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர போகிறேன்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டென்ட்ஸும் வரும். அதே மாதிரி நிறையா நம்மளுடைய பழைய வீடியோஸ் போட்டுட்ருந்தேன், அந்த மாதிரி கண்டென்ட்ஸும் வரும். அதனால் ஒரு கருத்து மாதிரி முன்னாடி கேட்டுக்கிறேன். எனக்கு பிடிச்சதை நான் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது அது தப்பு. அது கரெக்டாக வராது, சரி வராது முதல்ல. அதனால் உங்ககிட்ட நான் நிறைய கேட்குறேன் கண்டென்ட்ஸ். ஏன்னா இப்போ எனக்கு என்ன போடுறது இதுக்கு மேலே, ஏன்னா ட்ரோன் பற்றியே டெய்லியும் போட்டுன்னா வெறுத்து போயிடும் உங்களுக்கும். ப்ளஸ் கண்டென்ட் இல்லை மேவிக் மினி பற்றி. ஏன்னா நான் மேவிக் மினி 1 தான் நான் வச்சுருக்கேன். என்கிட்ட இல்லாத ஒரு ட்ரோனை பற்றி போட முடியாது. ஏற்கனவே மேவிக் மினி 2 பற்றி போடும்போதே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சில பேர் சொல்லியிருந்தாங்க, அந்த ட்ரோன் தான் நீ வச்சுட்டு இல்லை, மேவிக் மினி 1 வச்சுட்டு மேவிக் மினி 2 பற்றி வெளியே தமிழில் போட்டிருக்க, எப்படி அது கிளிக் பைட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு முக்கால்வாசி என்னோட வீடியோஸில் கிளிக் பைட் இருக்காது. கிளிக் பைட்னா இல்லாத ஒரு வீடியோவில் இல்லாத ஒரு விஷயத்தை தமிழில் சொல்கிறது தான் கிளிக் பைட்டு. அந்த மாதிரி நான் முக்கால்வாசி பண்ணதில்லை, நிறைய பண்ணதில்லை. அதனால் அதுலேருந்தே யோசிக்க பார்த்தேன். ஏன்னா நான் நார்மல் கன்சியூமர் தான். நான் ட்ரோன் வாங்கி விற்கிற பிஸ்னஸ் பண்ணல, ப்ளஸ் ட்ரோன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வரல. நார்மலாக நான் என்னென்ன ஒரு ட்ரோன் வாங்கணும்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நான் தேடி எடுத்து அப்படி பண்ணது தான் அந்த ட்ரோன் வீடியோஸ். இது வரைக்கும் அந்த ட்ரோன் வீடியோஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ், அதுக்கு கீழே கமெண்ட்டில் நிறைய கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரி எங்கே வாங்குறது, அந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் நான் நிறைய ரெக்கமெண்ட்லாம் பண்ணதில்லை யாரையும். இவங்ககிட்ட வாங்குங்க அப்படின்லாம் நான் வாங்கின இடத்த வேணால் சொல்லியிருக்கேனே தவிர இவங்ககிட்ட வாங்குங்க அப்படி இப்படின்னா நான் சொன்னதில்லை. ஏன்னா அது காசு இன்வால்வ் ஆகிற விஷயம் போது அது எப்படி வரும், சரி வரும், நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நான் யாருன்னா ரெக்கமெண்ட் பண்ணால் அவங்க கமிஷன் வரும்ன்ற மாதிரிலாம் நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை யார்கிட்டையும். கமிஷன் நான் காசுலாம் வாங்கினதில்லை இது வரைக்கும் யார்கிட்டையும். அதனால் அதை பற்றியும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரோன்ஸ் பற்றி மட்டுமே இந்த வீடியோ இந்த சேனலில் வருவோன்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா அதை தான் சொல்கிறேன். ஏன்னா ட்ரோன் பற்றி மட்டுமே எனக்கு ஃபுல்லாக தெரியும். ட்ரோனுக்காக மட்டுமே ஆரம்பித்த சேனல்னு கிடையாது. நடுவில் நான் ட்ரோன் வாங்கினே தவிர ஸ்டார்டிங்லேயே அப்படிலாம் பண்ணல. ஆரம்பத்துலேருந்து வேறு கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். அதனால் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்ஸ், வெறும் இந்த மாதிரி ட்ரோனு அப்புறம் ரூபிக்ஸ் கியூப் அப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை நான் கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா, யாருனா பண்ண கமெண்ட்டில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்து அப்படின்னா அதுக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் இருக்க கமெண்ட்டில் எது நல்லாயிருக்கோ அது பார்த்து கூட நான் பண்ணுவேன். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். இப்போ நிறைய விட்டு போயிடுச்சு, நிறைய பண்ணுறதில்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் அது பண்ணி யாருக்கிட்ட என்ன இது பண்ணுறது, யாருனா அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தானே அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ தான் தெரியுது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஸ்டாஃபுங்க, அப்புறம் காலேஜ் படிக்கும்போது நம்ம ஸ்டாஃபுங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கவனிக்கல யாருனா அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது இப்போ கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் பண்ணும்போது தான் நிறையா தெரியுது. நானாக எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கண்டென்ட் நான் எடுத்து போட்டு அது உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது, அது வேஸ்ட் பண்ணுறதே, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது. அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பண்ண கமெண்ட்டில் நிறையா எடுத்து பண்ணியிருக்கேன். சில கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் யாருன்னா கேள்வி கேட்டிருப்பீங்க, அதுக்கு கீழே நான் உங்களுக்கு அது பதில் சொல்லியிருப்பேன். அதுலேயே கமெண்ட்டுக்குள்ளே கமெண்ட் வரும்போது என்ன ஆகுனா, எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நான் ஃபோனில் தான் யூடியூப் ஸ்டுடியோவில் பார்ப்பேன். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா எப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போ தான் நான் லேப்டாப்பில் போய் பார்ப்பேன் கமெண்ட் செக்ஷனை. அதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்பேமில் போய்டும். நீங்கள் எதாவது நம்பர் இல்லை யூடியூப் லிங்க்கு இல்லை ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ நார்மலாக பேசினா கூட சில நேரத்தில் அது ஸ்பேமில் போய்டும். அது காட்டாது, நார்மலான கமெண்ட்டில் எனக்கு காட்டாது, ஸ்பேம் லிஸ்ட்டில் போயிருக்கும். அது இன்அப்ராப்ரியேட்னு போட்டுருக்கோம். எதுக்காக அந்த மாதிரி போகுதுன்னு நிறைய தெரியாது. அதனால் நான் எனக்கு கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல, அப்படி எதுக்கு இந்த வீடியோலாம் போடுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏதோ எல்லா கமெண்ட்டையும் ரிப்ளை பண்ண மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு காட்டாது. அதனால் ஏதாவது கமெண்ட் நீங்கள் சொல்லி நான் வீடியோ பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு இதில் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, டிஸ்லைக் பண்ணுறீங்க, அதெல்லாம் அடுத்து கட்டும். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இது பண்ணு. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வெளியே பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அது என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு. அதான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்களா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு டைம் இருந்திருக்காது ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணுறதுக்கு. இல்லை ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, நான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு அதில் அவசியம் கிடையாது. சின்ன ப்ராஜெக்ட் தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லை, நீ வேணால் ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்னீங்கன்னா கமெண்ட்டில் தாராளமாக
தாராளமாக சொல்லுங்கள். எனக்கு டாபிக் இல்லை, கண்டென்ட் என்ன போடுறதுன்னு தெரியல. நான் ட்ரோன்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் மேவிக் மினின்னும் போது அதுவே சில பேருக்கு இரிட்டேட் ஆகும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, ப்ளஸ் வேறு கண்டென்ட், அதாவது 3D பிரிண்டிங் பார்த்து வந்தவங்களுக்கு, இந்த சேனலுக்கு வந்தவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன எப்போ பார்த்தாலும் இதே வருது, மெஜாரிட்டியாக இதே வருதுன்ற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்லிக்கிறேன், இதில் போடுற அளவுக்கு கண்டென்ட் அதிகமாக கிடையாது. நான் ட்ரோன்ஸை பற்றி, ட்ரோன்ஸ்னு சொல்கிறத விட மேவிக் மினி, ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரோன் தான் வச்சிருக்கேன், அதை தான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். மேவிக் மினி 1, மேவிக் மினி 2 நான் வச்சுட்டு இல்லை. ஆனால் வச்சுட்டு இருந்தவங்ககிட்டேருந்து நான் கண்டென்ட் வாங்கி தான் பண்ணேன். ஆனால் அதை பற்றி கண்டிப்பாக போடுவேன். ட்ரோன்ஸ் பற்றி அதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து உங்களுக்கு 3 பெல் ஐக்கான் அழுத்திங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று வந்து ஆல், ஒன்று வந்து நன், ஒன்று வந்து பர்சனலைஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஆல்னால் வந்து எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்னுனா வந்து எதுவுமே நோட்டிஃபிகேஷன் வராது. நீங்களாக உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் அந்த என் சேனலுக்கு பக்கத்தில். அப்போ தான் நீங்கள் போய் பார்க்க முடியும். பர்சனலைஸ்டுன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு ஹோம் பேஜ் நீங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணும்போது கீழே இருக்கும் பாருங்கள், ஹோமு, எக்ஸ்ப்ளோரு, அப்புறமா அதான் ஒரு 5 இருக்கும், மோர், அந்த மாதிரி பிளேலிஸ்ட்லாம் இருக்கும். அதில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்து சில வீடியோஸ் வரும். அதில் வந்துடும் உங்களுக்கு பர்சனலைஸ்டுன்னு போட்டிங்கன்னா. அதனால் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த 3 ஆப்ஷனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்ப்பீங்கன்னா ஆல், எதுவுமே வேணாம் ஆனால் நான் எப்பயாவது தோணும் போது நான் பார்ப்பேன்னா நன் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு பர்சனலைஸ்டு என் வீடியோஸில் வந்து தனியாக ஒரு இடத்துல வரணும், ஹோம் பேஜில் நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்சனலைஸ் கொடுத்துக்கோங்க. ஆனால் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னும் போது பண்ணுங்கள். அதாவது பார்க்குற எல்லாருமே நீங்கள் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது தப்பான விஷயம். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை பண்ணுறது வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து தப்பு. நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை யாருன்னா பண்ணதை சொல்கிறீங்க, ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு பார்க்கலாம் சேனல். போன வீடியோ கடைசியாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கார்டனிங் பற்றி போட்டிருப்பேன். ஆனால் நான் தோணியிருக்கும்ல சில பேருக்கு, என்ன இது ட்ரோன்ஸ் பற்றி தானே பார்த்துட்டு இருந்தோம், என்ன கார்டனிங் பற்றிலாம் வருது இந்த வீடியோ, ஒன்றும் புரியலையே, இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமான்லாம் பார்ப்பீங்க. அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணால் நீங்கள் வந்து ஆஃப், நன்னில் வச்சுக்கோங்க, இல்லை பர்சனலைஸில் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு திடீர்னு ரெக்கமெண்ட் ஆச்சு இந்த வீடியோ, இந்த சேனல் என்ன இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலோட நோக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று இன்ஃபர்மேஷன் யாருன்னா புதுசாக ஒரு நாளைக்கு எதாவது தெரியட்டும், இந்த கண்டென்ட்லேயே ட்ராவல் ஆகணும்னு கிடையாது. எந்த கண்டென்ட் வேணுமானாலும், ஏன்னா அந்த சேனல் பேர் டெக் விட்டியர் தமிழ் அப்படின்றதுனால டெக்கு சம்மந்தமானது மாதிரி இல்லை. எனக்கு சேனல் இப்போதைக்கு எனக்கு வேறு பேர் கிடைக்கல. இந்த பேர் தான் ஏதோ உனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால் வச்சிருந்தேன். ஃபியூச்சரில் நம்ம மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ 700+ சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. அது எந்த மாதிரி கிவ் அவேன்றது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து அதுக்கும் ஏதாவது ஐடியா இருக்குது, இந்த மாதிரி கிவ் அவே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நீங்களும் நானும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கானது தான் இந்த யூடியூப். நான் மட்டும் ஏதோ பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி கிடையாது. ஏதாவது ஒன்று போடுறேன், நீங்கள் போடுவீங்க பார்ப்பீங்க அப்படின்ட்டுலாம் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் பண்ண போகிறேன். என்னோடய ரேஞ்சில் இருக்கணும், அது ரொம்ப அதிகமான இதில் இருக்கக்கூடாது. அதனால் எதாவது ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் சொல்கிறதில் பண்ணால் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நானாக ஏதாவது பண்ணுறது வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அதனால் சொல்லுங்கள். சில விஷயங்கள் இருக்குது, சிலது வந்து நான் ஆர்டராக பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயம் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு ஒரு ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இது தேவைப்படும், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நான் ப்ளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள் ஒரு வாட்டி. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக போட்டிருக்கேனா, இல்லை வந்து தேவையில்லாததெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் என் சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.